மதுரை மேலூர் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வஞ்சிநகரம், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளில் 278 ஏக்கர் அளவில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நில அளவீடு செய்ய எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்த முயன்ற பெண்கள் உள்ளிட்டோரை எச்சரித்தும் கேட்காததால் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும், சிப்காட் அமைக்கக்கூடாது என பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மதுரை மேலூர் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கைது செய்து உணவு, மருத்துவ வசதிகள் இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். வஞ்சிநகரம், கொடுக்கம்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வாஞ்சிபுரம், கொடுக்கப்பட்டி, பூதமங்கலம் உள்ளிட்ட 3 ஊராட்சி பகுதிகளில் 278 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. இதனால் இப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த தொல்லியல் சின்னங்கள், இயற்கை வளங்கள், மேய்ச்சல் நிலம் மற்றும் பழமை வாய்ந்த கோயில்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டு உள்ளதாக கூறி இப்பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பு மக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ள பகுதியில் வருவாய்த்துறையினர் நில அளவை செய்யும் பணியில் ஈடுபட உள்ளதாக இப்பகுதி மக்களுக்கு தகவல் கிடைத்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவகுமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கல்லங்காடு பகுதியில் உள்ள சிவன் கோயில் அருகே ஒன்று கூடி சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு அதற்காக நில அளவீடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அரசின் திட்டத்தை எதிர்ப்பதுடன் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து கொடுக்கம்பட்டி பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மேலும் கள்ளக்காடு பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியுடன் வருவாய்த்துறையினர் நில அளவீடு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்க வைக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் வயதானவர்கள் உள்பட அனைவருக்கும் காவல்துறையினர் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் எதுவும் வழங்கவில்லை என்றும் இதனால் அவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளங்காடு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் உட்பட சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், இப்பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க கூடாது என்றும் வலியுறுத்தி கொட்டாம்பட்டி மேலூர் சாலையில் திடீரென சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியிலும் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொட்டாம்பட்டி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தினர். தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை காவல்துறையினர் விடுவித்த நிலையில் அவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மாலை அணிவித்து உற்சாகமான வரவேற்பும் அளித்தனர். இச்சம்பவத்தால் கள்ளக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.